இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது மட்டுமல்ல, வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தமிழ் வளர்ச்சிக்கு தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அதுக்கென்று தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 133 அடியில் வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 2205 மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினியை வழங்கிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ் மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மொழிப்போர் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ 1500 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட 122 பெருமொழிகள் இருக்கின்றது. 1599 மற்ற மொழிகள் எல்லாம் நம்முடைய தமிழ் இந்தியாவில் இருக்கின்றது. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள். கலைஞருடைய உயரம் தெரியும். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தெளிவாக இல்லையா, அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில், எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய தலைமை செயலாளர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதுல சொல்லியிருக்கிறார். பேஸ்ட் ஆன் த recommendation of the committee, yes, on the state level we will constitute a committee headed by the principal secretary of the school education department. Based on the committee's recommendation we will decide. கமிட்டி ஒத்துக்கல, எங்களுக்கு பணம் வேணாம், அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க 2000 கோடியை நான் வாங்கினேன் என்று சொன்ன தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் ஆளாவேன், 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்.